நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கண்மணி பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள்லையும் என்னுடைய சாட்சியை தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். என்னுடைய வாழ்க்கையில எனக்கு எல்லாமே இருந்தது, எந்த குறைவும் இல்லை. ஆண்டவருடைய கிருபையினால சிறு பிராயத்திலிருந்தே நான் என்ன செஞ்சேன்னா, ஆண்டவருக்கு பயந்து கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் நான் வளர ஆரம்பித்தேன். அப்படி இருக்கும்போது என்னுடைய வாலிப பிராயத்தில் நான் சாத்தான் விரித்த பாவ வலையில நான் விழுந்து போனது கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு ஆண்டவரால் உணர்த்தப்பட்டு நான் பாவத்திலேருந்து வெளியே வந்துட்டேன். ஆனாலும் எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருந்தது. ஏன் ஏசப்பா நான் அந்த பாவத்துக்குள்ளே விழுந்தேன்? நான் எப்படி அந்த பாவத்துக்குள்ளே விழுந்தேன்? என்னால் எப்படி அந்த பாவத்துக்குள்ளே இருக்க முடிஞ்சது? நானா தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த பாவ உணர்ச்சினால, அந்த குற்ற உணர்ச்சினால நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னால் அதுலேருந்து வெளியே வரவே முடியலை. பாவத்துலேருந்து தேவ கிருபையினால் வெளியே வந்துட்டேன். ஆனால் அந்த பாவ குற்ற உணர்ச்சி என்ன செஞ்சதுன்னா, என்னை தினமும் எனக்கு கொண்டுக்கிட்டே இருந்தது. அப்போ நான் ரொம்ப கவலைப்பட்டேன். ஏசப்பா, நான் எதுக்காக இந்த பாவத்தை நான் பண்ணணும்? எதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப கவலைப்பட்டேன். அந்த நேரத்தில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தையை தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அது என்ன வசனம் அப்படின்னா, உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். ஏசாயா 57:15 வசனம். நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார். யாருங்க அவரு? நித்திய வாசியாங்க. உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் இல்லைங்க, நித்திய காலமா அவர் வாழ்ற ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட அந்த தேவன் நம்மளை பார்த்து என்ன சொல்றாராம்? அவர் எங்க இருக்காராம் பாருங்க. உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான். நம்ம தேவன் எப்படிப்பட்டவர் பார்த்தீங்களாங்க? அவர் உன்னதத்திலையும் பரிசுத்த ஸ்தலத்திலையும் வாசம் பண்ணுகிறாராம். நம்ம தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். அப்படிப்பட்ட அந்த தேவன் இன்னைக்கு நம்மளை பார்த்து பேசுறாருங்க. நம்ம இன்னைக்கு அசுத்தத்துக்குள்ளேயும் பாவத்துக்குள்ளேயும் விழுந்துட்டோம் நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம தேவன் அவ்வளோ பரிசுத்தரா இருந்தும் கூட நம்ம பாவிகளாகி நமக்காக நம்ம கிட்ட பேசுறதுக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கும் நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு இதுல இருந்து ஒரு விடிவே இல்லையா, இதுல இருந்து நான் மீண்டு வர முடியாதான்னு சொல்லி நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? பரிசுத்த தேவன் இன்னைக்கு உங்ககிட்ட பேசுறாருங்க. அவர் என்னைக்குமே பாவியை வெறுத்து தள்ளவே மாட்டாரு. பாவத்தை தான் அவர் வெறுக்கிறாரு. ஆனா என்னைக்கு நீங்க உங்க பாவத்தை உணர்ந்து அதை ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு நீங்க ஒப்புரவாகிறீங்களோ, அப்ப நிச்சயமா அவர் உங்களை தன்னோட மார்போடு அணைத்துக் கொள்வாருங்க. நம்ம தேவன் என்ன சொல்றாருன்னு கேக்குறீங்களா? அவர் சொல்கிறார், பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும். அதாவது ஒரு சிலரோட ஆவிகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க இருதயத்துல அவங்களுடைய ஆத்மா எப்படி இருக்கும் அப்படின்னா பணிந்து போயிருக்கும். அவங்களுடைய ஆவிகள் நொறுங்கி போயிருக்கும். அவங்க இருதயத்துல ரொம்ப காயப்பட்டிருப்பாங்க. அப்படி காயப்பட்டவங்களுக்காக அவர் என்ன செய்யறாராம்? நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்றாருங்க. அதாவது என்னன்னு தெரியுதா? நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்துல வாசம் பண்றாரா? நான் தாங்க அது. இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில நான் பாவம் பண்ணிட்டேன்னு சொல்லி நீங்க உங்க இருதயத்தை நொறுக்கி ஆண்டவர்கிட்ட உங்க இருதயத்தை பணிந்து நீங்க கொடுக்குறீங்க இல்லையா? உங்களை மாதிரியான ஆட்கள்கிட்ட ஆண்டவர் வாசம் பண்றாராங்க. எதுக்காக அவர் வாசம் பண்றாருங்கிறத முன்னால் நம்ம வாசிச்சோம் இல்லையா? அது என்ன சொல்லியிருக்கு? பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்கு உங்களை ஆண்டவர் பயன்படுத்த விரும்புறாருங்க. நான் பாவி நீங்க புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு நீங்க இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை பயன்படுத்த போறேன். உங்களை மாதிரியே காயப்பட்டு இதுல இருந்து நான் வெளியே வர முடியாதான்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கிறவங்களுக்கு உன்னை நான் பயன்படுத்த போறேன். அவங்கள்ட்ட உன்னை கொண்டு போய் நான் விடும்போது அவங்களுடைய இருதயத்தின் பாரத்தை அப்போ உன்னாலதான் அறிந்து கொள்ள முடியும். எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு கண்ணீர் விடுறாங்க, அதை உன்னாலதான் அறிந்து கொள்ள முடியும். உன்னை நான் பயன்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பரிசுத்த தேவன் சொல்றாருங்க. பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்க போறாங்க. ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்கிறதுக்காக உங்களை பயன்படுத்த விரும்புறாருங்க. நான் இது இன்னும் கொஞ்சம் எளிமையா சொல்லட்டுமா? ஒரு காட்டுக்குள்ள நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க கூட ஒரு கைடு வராங்க. நீங்க ஒரு குரூப்பா போறீங்க, உங்க கூட ஒரு கைடு வராங்க. அந்த கைடை நீங்க நம்பி போகணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கைடு ஆல்ரெடி அந்த காட்டுக்குள்ள போனவரா இருக்கணும், போயிட்டு பத்திரமா சரியான வழியில வெளியே வந்தவராகவும் இருக்கணும். சப்போஸ் அந்த கைடுக்கு அந்த வழி தெரியலன்னு வைங்களேன், அவர் எப்படி உங்களை காட்டுக்குள்ள பத்திரமா வெளியே கூட்டு வருவாரு? அந்த சரியான பாதை, எப்படி காட்டுக்குள்ள இருந்து வெளியே வரணும்ன்ற பாதை அந்த கைடுக்கு தெரியும். ஏற்கனவே அந்த காட்டுக்குள்ள போனவங்களுக்கு தான் அந்த சரியான பாதை தெரியும். அதே மாதிரி கஷ்டமான பாதையில நான் இது வரைக்கும் வந்துட்டேன், கடினமான பாதையில நான் வந்துட்டேன், என் இருதயம் வரைக்கும் நொறுக்கப்பட்டுச்சு, நான் ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகி நான் வெளியே வந்துட்டேன். ஆனாலும் ஏன் என் வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட கஷ்டம் வரணும்னு நீங்க எதிர்பார்த்து ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டு நீங்க எதிர்பார்ப்போட இருந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட பாடுகள் வழியா வருகிறவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காகவும் அப்படிப்பட்டவங்களை ஆண்டவர் பக்கமா வழிநடத்துறதுக்காகவும் ஆண்டவர் உங்களை பயன்படுத்த விரும்புறாருங்க. இன்னைக்கு உங்க இருதயத்தை நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்படைப்பீங்களா? இயேசுவே, என்னையும் பயன்படுத்தும், நான் பட்ட பாடுகள் நல்லது, உமக்காக நான் அதை மற்றவங்களுக்கு சாட்சியா நான் அறிவிப்பேன், மற்றவங்களை உம்மாண்டி வழிநடத்துறதுக்கு என்னை பயன்படுத்தும்னு சொல்லி நீங்க ஒப்படைப்பீங்களா? என் கூட சேர்ந்து ஜெபம் பண்றீங்களா?
எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் அப்பா நீங்கள் எங்களோடு பேசுனீங்க, அதற்காக உமக்கு நன்றி. அப்பா பாவியை தகப்பனை வெறுக்காத தேவன், பரிசுத்த தேவன் ஏசப்பா, நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாள்லையும் ஏசப்பா நாங்கள் உம்மிடத்துல ஏன்ற கேள்வி கேட்காதபடிக்கு ஏசப்பா எல்லாம் அப்பா கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு எல்லாம் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும்ன்ற வார்த்தையின்படி ஏசப்பா அப்பா எல்லாவற்றையும் நீங்கள் நன்மைக்கு எதுவாக மாற்றித்தர போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேகரை தகப்பனை உம்மண்டை நடத்துகிறவர்களாக நீ எங்களை மாற்றுங்க அப்பா. நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற மக்களை தகப்பனே இயேசப்பா பரலோகத்துக்கு நேராக மாற்றுகிறவர்களாக நீர் எங்களை மாற்றுங்க. எங்களையும் நீங்க பயன்படுத்துங்க. உடைந்த பாத்திரம் என்று நீங்க யாரையும் தள்ளுறதில்லை இயேசப்பா. அவங்களையும் நீங்க இயேசப்பா உருவாக்கி நீங்க அவங்களை பயன்படுத்த போற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள்ல தகப்பனை நடைபெற போகிற எல்லா கிரியைகளையும் உடைய கரம் கூட இருக்கட்டும் தகப்பனே. அப்பா உமக்கு பிரியமில்லாத காரியத்தை ஒன்றையும் நாங்கள் செய்யாதபடி இயேசப்பா பரலோகம் எங்களை கண்டு மகிழும்படியான காரியங்களை நாங்கள் செய்ய எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. நாள் முழுவதும் உடைய பிரசனம் எங்களோடு வழி நடத்தட்டும். நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள், நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.